கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 96 சங்கீதம் 1 கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் 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 நம்முடைய பாடல்களுக்கு தகுந்தவர். அவர் நம்முடைய பாடல்களுக்கு உரியவர். இந்த தேவனுக்கு நாம் புது பாட்டை பாட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. புது பாட்டென்றால் புதிதாக ஒரு பாடலை பாடும் பொழுது அது மிகவும் ஒரு சந்தோஷத்தை தருகிற ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. நாம் அதில் மகிழ்ந்து முழு இருதயத்தோடு அந்த பாடலை பாடி களி கூறுகிறோம். அப்படியாக அந்த பாடல்களின் மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம் மிகவும் முழு மனதோடு உயர்த்துகிறோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். நாம் கர்த்தரை ஏன் பாட வேண்டும்? தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள், அவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நம்மேல் காட்டின அன்பு, அவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நாம் அவருக்கு புது பாடலை பாட வேண்டும். புது பாட்டை பாட வேண்டுமென்றால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே அந்த மாதிரி ஒரு தோன்றல், ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படியான எண்ணம் வர வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை தேவனிடத்திலிருந்து நாம் அனுபவிக்கும் பொழுது புது பாட்டையே நாம் பாடுவோம். அதற்கேற்ற வாஞ்சையை தேவன் தருவார். அதற்கேற்ற கிருபைகளையும் தேவன் நமக்கு தருவார். கீழே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தரை ஏன் பாட வேண்டும் என்று. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அதிசயங்களை செய்கிறார். அந்த அதிசயங்களை எல்லாம் நாம் மறக்கவே முடியாது. அவைகளெல்லாம் நாம் மற்றவர்களிடத்திலே, ஜாதிகளிடத்திலே சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஹல்லேலூயா. இந்த தேவன் மிகவும் பெரிய தேவனாக இருக்கிறார். 95 சங்கீதம் 1-2 வசனங்கள் வாசிக்கும் பொழுது இதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலை சங்கீதனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதி முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவர்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் எல்லா தேவர்களிலும் மகாதேவனாயிருக்கிறார். அவர் உன்னதமானவராயிருக்கிறார். நாம் ஏனோ தானோவென்று கர்த்தரை ஆராதித்து விட்டு சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் புது பாட்டை தேவனுக்கென்று பாடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட செங்கடலை கடந்து வந்த பொழுது கர்த்தருக்கு புது பாட்டை பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்விலும் நாம் ஒவ்வொரு நாளும் விசேஷமாக தேவனுடைய சமூகத்திலே கூடி வரும் பொழுது கர்த்தருக்கென்று புது பாட்டை பாடுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக தேவனுக்கென்று புது பாடல்களை பாடி தேவன் எங்களுக்கு செய்த அதிசயங்களை மற்றவர்களிடத்தில் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஸ்தோத்தரிக்க வேண்டிய கிருபைகளை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.